ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ட்ரைஇ. இன்னைக்கான வீடியோவில் நான் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, சேட்டலைட் பவர் மேனேஜ்மெண்ட் யூஸிங் Arduino. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிமுலேஷன் தான். நான் வாக்வின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஷின் ரைஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. பேட்டரி சப்போஸ் சேட்டலைட்ல கம்மியாக இருக்கும்போது எந்த சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆகும்? எய்தர் ஹீட்டரா இல்ல சென்சாரா? இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கடைசியில உங்க ஆன்சரை சொல்லிட்டு போங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் சன்லேருந்து சோலார் எனர்ஜி வருதா, அந்த சோலார் எனர்ஜியை சோலார் பேனல் அப்சர்வ் பண்ணி அதை லைட் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. என்ன பிரின்சிபல்னா போட்டோ வோல்டாயிக் செல் மூலமா லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எதுல ஸ்டோர் ஆகுதுன்னா ரீசார்ஜபிள் பேட்டரியில ஸ்டோர் ஆகுது. இந்த பேட்டரியில இருந்து டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துக்கு போகுது. என்னென்ன சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கம்ப்யூட்டர், அதாவது அதோட அந்த சேட்டலைட்டோட பிரெயின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதுக்கு போகுதுன்னா கம்யூனிகேஷன்ஸ்க்கு போகுது, கேமராக்கு போகுது, சயின்டிபிக் சென்சாருக்கு போகுது. அதுக்கப்புறம் கடைசியா ஹீட்டருக்கு போகுது. ஹீட்டருக்கு எதுக்கு போகுதுன்னா இப்ப ஸ்பேஸ்லனா ரொம்ப வெரி லோ டெம்பரேச்சர், ரொம்ப கூலிங்கா இருக்கும். விச் மீன்ஸ் அந்த ஹீட்டர் அந்த சேட்டிலைட்டை ஒரு வார்மா மெயின்டைன் பண்ணுது. விச் மீன்ஸ் ரொம்ப அது கூலிங்கும் ஆகக்கூடாது, ரொம்ப அது ஹீட்டும் ஆகக்கூடாது. இந்த ஹீட்டர் கரெக்டான ஒரு டெம்பரேச்சர்ல அந்த சேட்டலைட்டை மெயின்டைன் பண்ண ஹீட்டர் யூஸ் ஆகுது. இந்த பேட்டரியிலேருந்து இப்ப இந்த டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துக்கு இந்த கம்யூனிகேஷன், கேமரா, ஹீட்டரு, ஃபிளைட் கம்ப்யூட்டர் இது மாரி போகுது பாத்தீங்களா? இப்ப சப்போஸ் இந்த பேட்டரியில பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப 100%, 90%, 85%, 75% அது மாரி 10% கடைசியில 5% இது மாரி குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்ப குறைஞ்சிக்கிட்டு வரும்போது நம்ம தேவையில்லாத ஆணியை புடுங்குற மாரி நம்ம இந்த தேவையில்லாத ஹீட்டர் இது கடைசியா ரொம்ப ப்ரியாரிட்டி கம்மியா இருக்கிறதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த ஃபிளைட் கம்ப்யூட்டர்ன்றது ஆக்சுவலா அந்த சேட்டலைட்டோட பிரெயின். இது ஆன்ல இருந்தா தான் நம்மளுக்கு சேட்டலைட் உயிரோட இருக்குன்னே சொல்லலாம். டே டைம்ல எடுத்துக்கோங்க. அந்த சேட்டிலைட் சன்னு எக்ஸ்போஸ் ஆகும்போது சோலார் எனர்ஜி வரும். அதை சோலார் பேனல் அப்சர்வ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணும். இப்போ சன்னுக்கு அந்த சேட்டலைட் எக்ஸ்போஸ் ஆகல. மீன்ஸ் பூமிக்கு பின்னாடி அந்த சேட்டலைட் ரிவால்வ் ஆச்சுன்னா அப்போ சோலார் பேனல்ல இருந்து கரெக்டா எனர்ஜி வரவும் வராது. அப்போ பேட்டரி வச்சுதான் நம்ம அந்த மீதி இருக்கிற பாதையை கடக்க முடியும். அப்போ பேட்டரியோட பவர் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா தேவையில்லாத பவர் எல்லாம் கட் பண்ணி விட்டுரும். ஃபர்ஸ்ட் பாட்டம் லெவல் ஹீட்டர் கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் சென்சார்ஸை கட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கேமராவை கட் பண்ணிடும். கடைசியா கம்யூனிகேஷன்ஸ் கட் பண்ணிடும். கடைசியா பவரே சுத்தமா இல்லாத போதுதான் ஃபிளைட் கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணும். அந்த ஃபிளைட் கம்ப்யூட்டர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சேட்டலைட் டெட்னு அப்படியே முடிவு பண்ணிடலாம். நான் இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எல்இடிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கிரீனுக்கு ஃபிளைட் கம்ப்யூட்டர் அது மாரி டிஃப்ரெண்ட் எல்இடிஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன காம்பவுண்ட் எடுத்திருக்கேன்னு Arduino எடுத்திருக்கேன், ஓஎல்இடி டிஸ்பிளே எடுத்திருக்கேன், ரெசிஸ்டர்ஸ் எடுத்திருக்கேன், 220 Ohm ரெசிஸ்டர் ஒரு 5 எடுத்திருக்கேன், எல்இடி அதாவது எல்இடி பல்ப்ஸ் ஒரு 5 எடுத்திருக்கேன். கலர் கலர் ஒவ்வொரு இண்டிகேஷன் ஆகிற மாதிரி எல்இடி எடுத்திருக்கேன், பிரெட் போர்டு எடுத்திருக்கேன், பொட்டன்சியோமீட்டர் எடுத்திருக்கேன். 2 பொட்டன்சியோமீட்டர் எடுத்திருக்கேன். ஒன்னு சோலார் பேனலை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இன்னொன்னு ஹீட் ஸ்டிமுலேட்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஓகே, வாங்க ப்ராஜெக்ட் உள்ள போயிடலாம். அதுல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டில் கனெக்ஷன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நான் எண்டிங்கில் இதோட கனெக்ஷன்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன்.
2 பொட்டென்ஷியோமீட்டர் இருக்கா? ஃபஸ்ட்டு பொட்டென்ஷியோமீட்டரை சோலார் பேனலாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. செகண்ட் இருக்கிற பொட்டென்ஷியோமீட்டரை டெம்பரேச்சர் ஸ்டிமுலேட்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பொட்டென்ஷியோமீட்டரை சோலார் பேனலாக இருக்கா, அதை வந்து அதோட ரெகுலேட்டரை ஓரளவு மேக்ஸ் பண்ணி வச்சதுனால வந்து இந்த ஓஎல்டி டிஸ்பிளேயில் எவ்வளோ பவர் இருக்குன்னு 87% அதுமாரி காமிக்கும். இதுவே நான் வந்து 100ல் வச்சேன்னா, இப்போ ஜூம் பண்ணேன்னா வந்து 100 வாட்டில் வந்து ஏறிட்டு இருக்குன்னு அதில் காமிக்கும். செகண்ட் பொட்டென்ஷியோமீட்டரை டெம்பரேச்சர் சென்சார் இல்லைனா டெம்பரேச்சர் ஸ்டிமுலேட்டர்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ரெகுலேட்டரை 0ல் வச்சோன்னா வந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னு ஹீட்டரை ஆன் பண்ணும். இதுவே டெம்பரேச்சரில் 100ல் வச்சோன்னா ஹீட்டர் வந்து ஆஃப் ஆகிடும், ஏன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குன்னு. டெம்பரேச்சரை வச்சு ஹீட்டரை ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம் இந்த பொட்டென்ஷியோமீட்டரை வச்சு. சைடில் 3 பட்டன்ஸ் இருக்கா, அதில் எல்லோ பட்டன் வந்து டே நைட் கண்ட்ரோல் பட்டனு, செகண்ட் பட்டன் வந்து எமர்ஜென்சி பட்டனு, தேர்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டனு. ரியல் லைஃப்பில் வந்து சென்சார் வச்சு சேட்டலைட் வந்து சோலார் லைட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். ஆனால் நான் வந்து ப்ராஜெக்டில் வந்து அதை பட்டனாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே டிஸ்பிளேயில் வந்து நைட்டுன்னு சேஞ்ச் ஆகும், திருப்பி டச் பண்ணேன்னா வந்து டேன்னு சேஞ்ச் ஆகும். செகண்ட் ரெட் கலர் பட்டன் பேர் எமர்ஜென்சி பட்டன். ரியல் லைஃப்பில் வந்து இதுமாரி பேட்ரி லெவல் கம்மியாக இருக்கும்போது சென்சார் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு தேவையில்லாத சிஸ்டத்தெல்லாம் ஆஃப் பண்ணணும். அதே தான் நான் இங்கே அந்த பட்டனாக வந்து ப்ராஜெக்டில் வச்சுருக்கேன். அந்த பட்டனை அழுத்தினோடனே தேவையில்லாத இப்போ வந்து ப்ரியாரிட்டி பேஸ்டு வந்து தேவையில்லாத சிஸ்டத்தெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும். தேவையில்லாத சிஸ்டம்னு சொல்ல முடியாது, கிரிட்டிக்கல் டயத்தில் எசென்ஷியலான சிஸ்டத்தை மட்டும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த எமர்ஜென்சி பட்டன் வந்து யூஸ் ஆகுது என் ப்ராஜெக்டில். இப்போ வந்து கடைசியாக இருக்கிறது ப்ளூ பட்டன், அதாவது ரீசெட் பட்டன். ரியல் லைஃப்பில் வந்து சப்போஸ் பேட்ரி ஃபுல்லாகிடுச்சுன்னா வந்து இப்போ ஆஃப் பண்ணி வச்சோம்ல, நம்மளுக்கு அவ்வளோ ப்ரியாரிட்டி பேஸ்டு ரொம்ப யூஸ் ஆகாத இதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து ஆன் பண்ணுறதுக்கு இந்த ரீசெட் பட்டன் வந்து யூஸ் ஆகுது. விச் மீன்ஸ் சென்சார் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து ஆன் பண்ணிவிடுது அந்த ஆஃப் பண்ண சிஸ்டத்தை எல்லாத்தையும் வந்து சேட்டலைட்டில். மேலே இருக்கிற மினி பிரெட் போர்டில் நான் வந்து 5 லைட் வச்சுருக்கேன், அதோட ரெசிஸ்டர் வச்சுருக்கேன். ரெசிஸ்டர் எதுக்குன்னா வந்து மினிமம் கரண்ட் வந்து அந்த லைட்டுக்கு ஏற்ற பாஸ் பண்ணுறதுக்காக. அந்த 5 லைட் எதுக்கு வச்சுருக்கேன்னா ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு இண்டிகேஷனுக்காக வச்சுருக்கேன். க்ரீன் லைட் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் கம்ப்யூட்டர் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு வந்து காமிக்கிறதுக்காக, ப்ளூ லைட் வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்காக, எல்லோ வந்து கேமராக்காக, ஆரஞ்சு லைட் வந்து சயின்டிஃபிக் சென்சார் ஆனில் இருக்கான்னு பார்க்கறதுக்காக, ரெட் லைட் வந்து ஹீட்டர் ஆனில் இருக்கான்னு பார்க்கறதுக்காக. நான் சொன்னல வந்து இந்த செகண்ட் பொட்டென்ஷியோமீட்டர் வந்து டெம்பரேச்சர் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுக்காகன்னு. இப்போ பாருங்களேன், வந்து 0ல் இருக்கிறதுனால வந்து அந்த லைட்டு எரிஞ்சுது, இப்போ வந்து 100க்கு மாறதுனால வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதேமாரி நான் பஸார் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பஸார் எதுக்குன்னா சப்போஸ் எமர்ஜென்சி மோட் ஆன் ஆகிடுச்சுன்னா இது வந்து ரிங் பண்ணும். இது வந்து ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேஷனில் வந்து ரிங் ஆகும். இந்த ஓஎல்டி டிஸ்பிளே அதுக்கப்புறம் வந்து பஸார் இது வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரியல் லைஃப்பில் கம்ப்யூட்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணும், இவ்வளோ பேட்ரி வந்து கம்மியாக இருக்குது, எமர்ஜென்சி மோட் ஆக்டிவ் ஆக போகுதுன்னு வந்து கிரவுண்ட் ஸ்டேஷனில் வந்து இருக்கிற கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணும். ஸோ அவ்வளோதான் என்னோடய ப்ராஜெக்ட்டு. இது கொஞ்சோண்டு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சப்போஸ் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இதுமாரி கொஞ்சம் மாற்றணுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக இந்த கனெக்ஷனு இதை முடிக்கவே எனக்கு லிட்டரலாக வந்து 1 ஹவர் கிட்டத்தட்ட எடுத்துச்சு. ஏன்னா வந்து ப்ராப்பராக வந்து ஒரு நீட்டாக பண்ணுற மாரி வந்து பண்ணால் தான் கொஞ்சம் புரியுன்ற மாரி எனக்கு வந்து பண்ணதுனால வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 ஹவர் எடுத்தது. நீங்கள் மேபி வந்து டெமோ மாரி பண்ணி பார்க்கறதுனா மேபி உங்களுக்கு வந்து 1/2 ஹவர்லேயே நீங்கள் முடிச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இந்த ப்ராஜெக்டை. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.